தோசை வந்துடுச்சு. தோசை பரோட்டா எங்க டின்னர்ல இருக்கு. டின்னர்ல தோசை பரோட்டா இருக்கு. மார்னிங் டிஃபன். ஆமா, மார்னிங் டிஃபன் வந்து இல்ல, ஏன்னா நான்வெஜ்ல வந்து மார்னிங்ல வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா இந்த பிராண்ட்ல இருக்காது, வேற பிராண்ட்ல வரும். தலப்பாக்கட்டி அப்படிங்கிறது இட்ஸ் மென்ட் ஃபார் நான்வெஜ் ஹோட்டல் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு இது. ஃபியூச்சர்ல வரப்ப கண்டிப்பா வேற பிராண்ட். கண்டிப்பா பிரியாணியை தாண்டி தலப்பாக்கட்டியில இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். தோசை கல்லு கூட பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி கல்லுல தனித்தனியா வெஜ் செக்ஷன் நான்வெஜ் செக்ஷன் தனித்தனியா வச்சிருப்போம். அந்த கரண்டி கட்டிங் பண்ற போர்டு முதற்கொண்டு வெஜ் நான்வெஜ் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கிளியரா நாங்க வந்து கம்யூனிகேட் பண்றோம், எங்க டீம் வச்சு ஃபாலோ பண்றோம், கியூஏ வச்சு அதை ஆடிட் பண்ணி செக் பண்றோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கடை 2 கடை வச்சிருந்தா அதை பண்ணிக்கல. இப்போ வந்து 103 கடை உலகம் பூரா வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இதை மெயின்டைன் பண்றது ஒரு பயங்கரமான சவால். பட் அது வந்து டீம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எங்களால் மக்களுமே அதை ஏற்றுக்கிறாங்க. ஓகே, தலப்பாக்கட்டில் கூட வெஜிடேரியனாக கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாரம்பரிய முறைப்படி வந்து பிரியாணி செய்யறது வந்து நல்லா கட்டைங்கள்ல போட்டு தான் எரிப்பாங்க. ஆனால் சில இடத்துல நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் பார்த்துருப்பீங்க, நிறைய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து நார்மலான ஒரு ஹீட்ல வச்சு, ஹீட் மீன் வந்து கேஸ் சிலிண்டர் சம்திங்ல வச்சு செய்யறாங்க. அதனால கேஸ் சரியா வரமாட்டுதுன்னு ஒரு விஷயம் போகுது. நம்ம சைட்ல எப்படி சார் பண்றீங்க? ஸோ நம்ம சமைக்கிறது கண்டிப்பாக கேஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் நம்மளோட ஃபேக்ட்ரி, இது ஃபேக்ட்ரி செட்டப்ல ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம். பட் நம்ம தம் போடுற ப்ராசஸ் வந்து கறி இன்னைக்கு வரையும் வந்து நம்ம விறகு கறியை சார்கோல் வச்சு தான் நாங்கள் வந்து தம் போடுறோம். ஸோ அதனால அந்த ஃப்ளேவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தம் போடுறப்ப அந்த விறகு கறியில் அந்த விறகுல பண்ண ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இன்னைக்கு வரை என்னதான் கேஸ் வச்சுட்டாலும் இன்னைக்கு வரை நாங்கள் தம் போடுறது வந்து சார்கோல் விறகு கறி வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு. அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சார். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, நீங்க பவுல் கொடுக்குறீங்க சரிங்களா? அந்த பவுல் பார்த்து வெளியே பார்த்தா பெருசா இருக்கு, ஆனா பிரியாணி மட்டும் கொஞ்சமா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதே தான். ஏன் அது வந்து கஸ்டமர்ஸை வந்து திருப்திப்படுத்துக்காக அது மாதிரி கொடுக்குறீங்களா? ஓகே, ஒரு சில நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா 750 கிராம்லேருந்து 900 கிராம் வந்து சாப்பிட முடியும். நல்லா சாப்பிட்றவங்க 900 கிராம், 1 கிலோன்னு வச்சுக்கலாம். ஸோ கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து ஒரு 600 கிராம் நார்மலாக சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். ஸோ எங்களுடைய மொத்தம் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரியாணியோட மொத்த வெயிட் வந்து 600 கிராம், வெறும் பிரியாணி மட்டும். அதில் வந்து ஒரு 450 கிராம் வந்து உங்களுக்கு ரைஸ் இருக்கும், 150 கிராம் வந்து மீட், இது ரெண்டு சேர்த்து வந்து 600 கிராம் இருக்குது. ப்ளஸ் ராய்த்தா கிரேவி அது வந்து ஒரு 150 கிராம், இதே 750 கிராம் வந்து ப்ளஸ் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு போர்ஷன் சைஸை எல்லாமே நாங்கன்னு இல்லை, எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த போர்ஷன் சைஸ் சொல்லுவோம். ஒரு 600 கிராம் கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபியூச்சரில் இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபியூச்சர் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வச்சிங்க, இப்போ வந்து நான் வெஜிடேரியன் வச்சுருங்க, அதுக்கப்புறம் இட்லி தோசை சாம்பார் தலப்பாக்கட்டில் வருமா? தோசை வந்துடுச்சு. தோசை பரோட்டா எங்க டின்னர்ல இருக்கு. டின்னர்ல தோசை பரோட்டா இருக்கு. மார்னிங் டிஃபன். ஆமா, மார்னிங் டிஃபன் வந்து இல்லை, ஏன்னா நான்வெஜ்ல வந்து மார்னிங்ல வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா இந்த பிராண்ட்ல இருக்காது, வேற பிராண்ட்ல வரும். தலப்பாக்கட்டி அப்படிங்கிறது இட்ஸ் மென்ட் ஃபார் நான்வெஜ் ஹோட்டல் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு இது. ஃபியூச்சர்ல வரப்ப கண்டிப்பா வேற பிராண்ட். கண்டிப்பா பிரியாணியை தாண்டி தலப்பாக்கட்டியில ஃபேமஸ். ஸோ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா டின்னர் லைட் வந்து தோசை இட்லி தோசை பரோட்டா வந்து பயங்கரமாக இருக்குது. அதில் எங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சிலோன் எக் பரோட்டா, அப்புறம் நூல் பரோட்டா. நூல் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக மதுரை ஸ்டைலில் பண்ணுவோம். அது வந்து எங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஐட்டம். ஸோ தோசையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டி தோசை வச்சிருக்கோம். கல் தோசை, கறி தோசை, ஆரம்பிச்சு பிளைன் ரைஸ், கீ ரோஸ்ட், அந்த மாதிரி ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், அந்த மாதிரி வெரைட்டிஸ். அது மாதிரி பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா சிலோன் பரோட்டா, கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா, நூல் பரோட்டா, இந்த மாதிரி அதில் பீச் பரோட்டா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாவும் வச்சுருக்கோம். ப்ளஸ் இடியாப்பம், பாயா, அது நம்மளுடைய இதில் நார்மலாக மாதிரி போயிட்டு. அது தவிர சைனீஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, கிட்ஸுக்கு தேவையான எல்லா. சரி, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் இங்கே வந்து இங்கே இதே ப்ரெஸ் மீட் இங்கே நடக்குது. நம்ம உங்களோட அவுட்லெட் நீங்கள் வந்து விரிவுபடுத்தணும்னு சொல்லும்போது
மேக்ஸிமம் ஒரு 500 அடிப்போம்னு சொன்னீங்க. நீங்க ஏன் அந்த ரொம்ப குறுகியே இருக்கீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட்டுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 54 அவுட்லெட் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தா 103 அவுட்லெட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 22 அவுட்லெட் ஓப்பன் பண்ணிருக்கோம். இந்த கொரோனா பீரியடில் எதாவது நம்ம ஓப்பன் பண்ணால் கொஞ்சம், ஏன்னா கொரோனாவில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். எல்லாம் இருக்கிற 3000 எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க சம்பளம் கொடுத்து அவங்களை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இருந்த கேஷ்லாம் கன்சர்வ் பண்ணி கம்பெனியை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதனால காப்பாற்றி தான் இப்போ இருக்க எக்ஸ்பேன்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். கோல் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 22 அவுட்லெட் வரை போகும் இந்த வருஷம். ஸோ 120 வரை டச் பண்ணுவோம். இன்னும் 2 வருஷத்துல டைரக்டர் சாரே இருக்காங்க, சாரே சொல்றோம், இன்னும் 2 வருஷத்துல IPO போகணும், அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோல். அது கண்டிப்பாக அது நடக்கும். டேரக்டர் சார், எல்லாருமே பிரியாணி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க வெஜிடேரியனு, உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஏன்னா நீங்க செய்யறத பாப்பீங்க, கஸ்டமர் சாப்பிடுறதையும் பாப்பீங்க, பக்கத்துல வந்து சாப்பிடணும் பாப்பீங்க. என்னடா இவங்க மட்டும் நல்லாவே சாப்பிடுறாங்க, நம்மளால முடியலையே. இல்லையே, நாங்க வெஜ் பிரியாணி சாப்பிட்றோம், மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றோம், நாங்களும் சாப்பிட்றோம் இல்லையா. இன்னும் சாப்பிட்றது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உடைய இது. இப்போ நம்ம என்ன ட்ரெஸ் போட்டேன், நீங்கள் இந்த ஷர்ட்டு நான் ஏன் இந்த ஷர்ட்டு போட்டேன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, ஆனால் என்ன சாப்பிட கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து டைரக்டராக அதை தான் பார்க்குறேன். அதை எப்படி கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம். அது வந்து கஸ்டமர் வந்து இப்போ சாப்பிட்டு போயிட்டு அவருக்கு உடல் பிரச்சனை, உடல் உபாதை ஏதாவது வந்ததுனாக்க அது சரி கிடையாது. என்ன சாப்பிட்டாலும், தோசை சாப்பிட்டு கூட உடம்பு உபாதை வரலாம். ஸோ குவாலிட்டி இல்லைன்னா. ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம், எவ்வளோ வெரைட்டியாக கொடுக்குறோம், எப்படி சர்வீஸ் பண்ணுறோம். கஸ்டமர் வந்தாங்க, உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் வரக்கூடாது. அவங்க வராங்க, ஏசிலாம் நல்லா இருக்குது, நல்லா கூலாக இருக்குது, இவ்வளோ வெயில் இருக்குது, நீங்கள் உள்ளே வந்தோடனே நல்லா கூலாக ஏசி இருந்ததுன்னா அதுவே உங்களுடைய ஒரு நல்ல பெரிய சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எப்படி நாங்கள் சர்வ் பண்ணுறோம், என்ன கொடுக்குறோம், எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம், அதுதான் முக்கியம். என்ன சாப்பிட்றாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரி, லாஸ்ட் கொஸ்டின் அப்புறம் கேட்டு என்னன்னா, இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பிரியாணி செய்கிறாங்க, ஆனால் வந்து சில பேர் வந்து ஆள் வந்து என்ன ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களால் ஓப்பனாக சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நாங்கள் ப்ரௌடாக பெருமையாக சொல்லலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து வெள்ளாடு தான், செம்மறி ஆடு நம்ம போடுறது இல்லை. ஸோ அதே வந்து தலப்பாக்கட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் போடுறது எல்லாமே வந்து வெள்ளாடு, செம்மறி ஆடு நம்ம போடுறதே இல்லை. ஸோ அது வந்து எங்களுடைய, நாங்கள் ஓப்பனாக எல்லாருக்கும் தலப்பாக்கட்டில் சாப்பிட்ற எல்லா கஸ்டமருக்குமே வந்து தெரியும். ஏன்னா நான் வந்து மதுரைக்காரன், கறியை பார்த்தோன்னே இது என்ன கறின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். அதனால் வந்து அந்த ட்ரெடிஷன்லேருந்து வந்ததுனால நாங்கள் வந்து செம்மறி ஆடு இது பண்ணுறதே இல்லை. ஸோ எங்களுக்குனே எக்ஸ்க்ளூசிவ் சப்ளையர்ஸ் இருக்காங்க, ஹலால் முறைப்படி கட் பண்ணுறது தான். ஸோ அதனால் நிறையா இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்காக புது ஆஃபரே விட்டுருக்காங்க கஸ்டமர்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து எல்லா தரப்பட்ட மக்களுமே நம்ம சாப்பிட்றாங்க. பெருமையாக சொல்லுவோம், எங்களுக்கு வந்து வெள்ளாடு கறி தான் நம்ம போடுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வந்து சப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா எங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இந்த டெம்பரேச்சரில் வரணும், இந்த இடத்துல டிரான்சிட்லேருந்து வந்ததுனாக்கா இந்த இதில் வரணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், எல்லாமே வந்து ஆடிட் பண்ணுறாங்க. எங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க. சரி, என்ன மாதிரி ஆயில் சார்? சார் நாங்கள் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டு 100% பிரியாணிக்கு வந்து கடல் எண்ணெய், தாளிக்க விட பியூர் கீழே பண்ணுறோம் சார். மிச்சதுக்கு எல்லாமே சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வீட்டில் வந்து டெய்லி எங்கேயும் சார் இம்போர்ட்டடா இல்லை இங்கே? நம்ம எல்லாமே எல்லாமே நம்ம ஒரு திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் ஒரு ஏரியாவுக்கு சப்ளை வச்சுருக்கோம். அங்கேருந்து தான் சப்ளை பண்ணுறோம். இம்போர்ட்லாம் பண்ணுறது, மீட்லாம் இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெளி மாநிலத்தில் இல்லை, மாநிலத்துலேருந்து நம்ம ஊர்லேயே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செம்பட்டி, தாராபுரம் அந்த பட்சத்தில் நல்லா இதுக்காகவே வந்து பண்ண வச்சு நல்லா வளர்க்குறாங்க. ஸோ நம்ம சப்ளைலாம் ஒரு சப்ளை, நம்ம திண்டுக்கல் சப்ளைலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 14 வருஷமாக நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ட்ரஸ்டட் பிளேஸு. ஏன்னா எதில் வேணாலும் சார் சொன்ன மாதிரி ஏதாவது சாப்பிட்டு உபாதைகள் வரக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ப்ராப்ளி நாங்கள் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சு இன்றைக்கி 67 வருஷத்தில் 103 கடை வச்சுருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கம்பெனி ஒரு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் பிராண்ட் இவ்வளோ பெரிய லெவலில் போனது ரொம்ப கம்மி தான். நாங்கள் வந்து அந்த லெவலில் போயிருக்க வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு மீட் வந்து சென்ட்ரலைஸ்லேருந்து ஸ்பிட் ஆகுது, இல்லை வந்து ஒரு ரீஜனுக்குமே தனித்தனியாக சப்ளை ஆகிடுச்சு. இப்போ திண்டுக்கல் கிச்சனுக்கு திண்டுக்கல், இப்போ சென்னைக்கு வந்து இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் எங்கேயும் அங்கேயே ரீஜன் வைஸ் சப்ளை வருது. தேங்க்யூ சார். லான்ச் பண்ணுறது இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ்.
1+, 2+, 3+, multi+ languages. Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. இப்படி நிறைய plus. Wait. இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.